இலங்கை சிறையில் உள்ள 66 மீனவர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட 81 படகுகளை மீட்க நடவடிக்கை எடுப்பதோடு கச்சத்தீவை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு புதனன்று ஒரு கடிதம் அனுப்பி வைத்துள்ளார். கடந்த 9ஆம் தேதி 28 மீனவர்களையும் படகுகளையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள பன்னீர்செல்வம், கடந்த 5ஆம் தேதி மீனவர்களை மீட்க கோரி தமிழக சட்டசபையில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றிய நிலையில் இச்சம்பவம் நடந்துள்ளது துரதிருஷ்டவசமானது என்று வேதனை தெரிவித்துள்ளார். 6 மாதங்கள் பராமரிப்பு இல்லை என்றால் வீணாகி போகும் என்ற நிலையில் விசைப்படகுகளை பறிமுதல் செய்து வைத்திருப்பது மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு இழப்பீடு ஏற்படுத்தும் என்று சுட்டிக்காட்டியுள்ள பன்னீர்செல்வம், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சுட்டிக்காட்டியதைப் போல் பாக் ஜலசந்தி பகுதியில் பாரம்பரிய மீன்பிடிக்கும் உரிமையை மீட்டுத் தர வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஜூன் 3ஆம் தேதி பிரதமரை சந்தித்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கோரியபடி மீனவர்களுக்காக 1520 கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு திட்டத்தை கொண்டு வரவும் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ள பன்னீர்செல்வம், உடனடி நடவடிக்கையாக இலங்கை சிறையில் உள்ள 66 மீனவர்களையும் 81 படகுகளையும் மீட்டுத் தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.